ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 40 நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 2:30 மணி வாக்கில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மீன ராசியில் ராகுவோடு இருந்த வரைக்கும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காட்டினாலும் ஏதோ சுமாரான பலன்கள் தான் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ மேஷ ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். ஆனால் ஆட்சி பலத்தோடு அமர்ந்தாலும் சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் வந்துடுறாரு. இதனால் எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு குரங்கு எப்படி நார்மலாக குரங்கு கொஞ்சம் குதர்க்கமாக செயல்படும், அந்த குரங்கு கண்ணு குடித்தா எந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக இருக்குமோ அது மாதிரி இப்பொழுது கிரக நிலவரம் மாறி இருக்குது. அதனால் இந்த செவ்வாய் பயிற்சியானது 12 ராசி நண்பர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பாதிப்புகள்னால் உடனே பயப்பட வேண்டாம். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாதிப்புகள் குறைஞ்சிரும். இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு சொன்னோன்னா, ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பயிற்சி மேஷ ராசியில் இருக்க போகிறாரு. ஜூலை 12ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வாக்கில் செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். குருவோடு இணைஞ்சிடுவார். குரு மங்கள யோகம் ஏற்பட்டுரும். அது ஜூலை 12. இப்போது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12 வரைக்கும் மேஷராசியில் சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குறிப்பாக எந்த விஷயத்துலலாம் பிரச்சனை வரும்னா, வண்டி வாகன வகையில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா இருந்தாலும் நெகட்டிவ் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன். இன்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொன்னப்போ கூட பாதி பேர் கவனிக்கலை. ஆனால் நெகட்டிவ் சொன்னால் நிறையா ஈஸியாக அது போய் மனசில் ரெஜிஸ்டர் ஆகுது. அதனால் பார்க்குறதுக்கு நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நெகட்டிவ் சொல்கிறது தான் ஜோசியம். ஏன்னா நம்ம எதிர்காலத்தை தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வளைவு இருக்குதுன்னு அந்த வளைவில் பார்த்து போகணுங்கிறது தான் ஜோசியம். அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க, நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வீடு கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு கட்டும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே ஒரு விதமான பாதிப்பை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட கேட்டகரி மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. இதில் மீடியா சம்மந்தப்பட்ட இல்லை சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பொதுவான பலன் தான். நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்பொழுது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட செலவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதுக்கு நடுவில் ஜூன் 29ஆம் தேதி அன்றைக்கி சனி வக்கர கதி அடைகிறாரு. இந்த சனி வக்கர கதி அப்படிங்கிறது சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி, பூரட்டாத நட்சத்திரத்துலேருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறவங்க, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த ஜூன் 29க்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துன்னு. அது யோகம்னா புதையலாக கூட இருக்கலாம், இல்லை லாட்ரி பணம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே லாட்ரி தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, லாட்ரி வருமா அப்படின்ட்டு. சனியை பொறுத்த வரைக்கும் லாட்ரின்னு சொல்கிறது உழைப்பினால் வரக்கூடிய லாட்ரி. நீங்கள் சோம்பல் தன்மை பட்டு வெறுமை உட்காந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா சனி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி உதவி செய்வார். இப்பவும் பாருங்கள், நல்லா உழைச்சி மூட்டை தூக்கி களை எடுத்து இந்த மாதிரி வயலில் வேலை பண்ணுறவங்களாம் ராத்திரி படுத்தவங்க தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் காத்தால பற்றின கவலை இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பணத்தை நிறையா சேர்த்து வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு இந்த பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை வருமோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன? உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி நல்லது தான் பண்ணுவார், கெடுதலை பண்ண மாட்டார். உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் பயிற்சியில் எதெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்னேன், யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன போல், குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பகைமை பாராட்டுவீர்கள். உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி, கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் சரி, கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இந்த ஒரு 1.5 மாதம் 40 நாளுங்கிறது எல்லாரும் ஈஸியாக டெம்ப்ட் ஆகிட்டு ஈஸியாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான் பல கொலை, கொள்ளை,
போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது. அதனால் நமது டிவோட்டி நேஷன் நண்பர்கள் இந்த ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை கிட்டத்தட்ட 40 நாள் பக்கத்தில், இந்த 40 நாளும் உங்களுடைய முன்கோபத்தை கண்ட்ரோல் செய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் ராகுவோடு இணைஞ்சிருந்தார். அதனால் உங்களுக்கு தூக்கமின்மை அதிகரித்திருக்கும். அதனால் செலவுகளும் ஏற்பட்டிருக்கும். ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் போன மாதம். இப்போ இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அதனால் கொஞ்சம் படபடப்பு, முன்கோபம், எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஆடிங் டு தி ஃபயருங்கிற மாதிரி உங்களை இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி சனியின் பார்வையும் ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள், சக பணியாளர்களிடம் எரிஞ்சு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எரிச்சலாக செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்திலும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளின் வலு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. அதாவது எதிரிகள் பலம் பெருகக்கூடிய நேரம் இது. ஆனால் குரு பார்வை மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். என்ன ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னா, 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குரு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 12ஆம் தேதி சுக்கிர பயிற்சி, 14ஆம் தேதி புதன் பயிற்சி, 15ஆம் தேதி சூரிய பயிற்சி. இது 3 பயிற்சி ஆனதற்கு பிறகு குரு அந்த 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வார்த்தையை வைத்து தான் நீங்கள் சமாளிச்சாகணும். குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். குடும்பத்தில் எதிர்ப்புகள் வலுத்தாலும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வியாபார விஷயத்தில் கடுமையான செயல்பாடுகள் மூலமாகத்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதே கடுமையான செயல்பாடுகள் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகரிக்கும். கொஞ்சம் ஈகோ கிளாஷ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய தவறான முடிவுகள் தான், நீங்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான். உணர்ச்சி வசப்பட்ட அந்த க்ஷணத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு தவறுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா ராசியில் செவ்வாய் இருந்து கொண்டு உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிறாரு. அது 4ஆம் பார்வையாக அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம், உங்களுடைய ஆரோக்கியம் போன்ற விஷயங்களால் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் 7ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கறதுனால 8ஆம் இடத்துக்கு சனியின் பார்வை மட்டும் இல்லாமல் செவ்வாயின் 8ஆம் பார்வையும் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய நேரம் இது. அதே சமயம் உங்களுடைய இடுப்பு பகுதியில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த சமயத்தில் நீங்கள் வயதானவராக இருந்தால் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தீங்கனாலோ, கொஞ்சம் அவசரத்தில் நடந்தீங்கனாலோ ஸ்கிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் 4ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்குது, 5ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்குங்கிறதுனால இந்த 4ஆம் இடம்ங்கிறது வயிற்றுப்பகுதி, அடி வயிற்றுப்பகுதி. 5ஆம் இடம்ங்கிறது அடி வயிற்றுப்பகுதி. 4, 5ங்கிறது டோட்டலாக ஸ்டொமக் ஏரியா. இந்த ஸ்டொமக் ஏரியாவுக்கு செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதுனால அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா நார்மல் மிதமான ஃபுட்ஸை மட்டும் சாப்பிடுங்க. இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிடுங்க. கொஞ்சம் ஹார்ட் ஃபுட்ஸெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஹோட்டலில் சாப்பிடாதுன்னு நான் சொல்ல முடியாது. மிதமான உணவு வகைகளை சாப்பிடுவது நல்லது. பழம் கனி வகைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. செவ்வாய் பயிற்சியானது மேஷராசிக்கு கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கை ஓங்கி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முன்கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் அரசாங்க அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னு கேட்டால், குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, வெளியிலையும் சரி, நீங்கள் யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணாலும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால் அரசு அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது சற்று மரியாதையுடன் பேசுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் குழந்தைகள்கிட்ட பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் பயிற்சியானது மேஷராசியை பொறுத்த வரைக்கும்
பிடிவாத குணத்தையும் முன்கோபத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள். உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், ஆரோக்கிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடி வயிற்று பகுதியில் பிரச்சனை இருக்கிறதுனால வேளைக்கு உணவு வகையில் ஒழுங்காக பார்த்துக்கிறது நல்லது. இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குரு வழிபாடு செய்வது மட்டுமே. சிவனை வழிபடுங்கள், சிவசக்தி ஸ்வரூபத்தை வழிபட்டு வாருங்கள். செவ்வாயின் பாதிப்பு, சனியின் பாதிப்பில் இருக்கும் செவ்வாயின் வீரியமான செயல்பாடுகளினால் ஏற்படுகின்ற சங்கடங்களை தவிர்ப்பதற்கு குரு வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சேமிப்புகள் அதிகரித்தாலும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ ரீதியான கடன் ரீதியான செலவுகள் ஜாஸ்தியாகும். செவ்வாய் பயிற்சியானது ரிஷபராசிக்கு விரயஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி விரயத்துக்கு சனி பார்வையில் வருதுனால அந்த 7ஆம் இடத்துக்கும் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடன் பழகுபவர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள், இப்படி எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க. அதாவது வார்த்தை விரயங்கள் ஏற்படும். உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எரிச்சல் தன்மை அதிகரிக்கும். வீண் பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அதாவது காரிய வெற்றி ஆகணும்னு நினைப்பீங்க. அதாவது செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, உபஜயஸ்தானத்தை. குறிப்பாக உடன் பிறந்த இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தான் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் தேவையற்ற பேச்சுக்களும் சங்கடங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த சமயத்தில் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா தேவையில்லாத குடும்ப பிரிவை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா இந்த கோர்ட்டு கேஸு, டைவர்ஸ் கேஸில் அப்ளை பண்ணுறது இந்த சமயத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் சற்று நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே நிம்மதியாக இருக்க முடியும். இதில் தசமஸ்தானத்தில் செவ்வாயை சனி இருந்து கொண்டு விரயஸ்தானத்தை செவ்வாயை பார்க்கறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய தொழில் ரீதியான பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேமிப்புகள் குறைந்து செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. அதனால் உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரு. ஜூன் 14ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சியாக போகிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரனும் பயிற்சி ஆவார். ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வெளி வட்டார பிரச்சனைகள் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். உடன் பிறந்தவர்கள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல், வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த பங்காளி சண்டையில் இப்போ தான் வரும். உங்கள் சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அண்ணன் தம்பி உறவில் சொத்து பிரிக்கிறதுல, பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் வெளி வட்டாரத்தில் பழகும் பொழுது உங்களுடைய நண்பர்களுடனும் சக பணியாளர்களுடன் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முரண்பட்ட கருத்துக்கள் இல்லாமல் இருந்தாலே வாக்குவாதம் வரும்பொழுது முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தால் மேலும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்காது, எதிர்பார்க்காத விஷயம் நடக்கிறதுனால கோபம் ஜாஸ்தியாகும். கோபத்தினால வார்த்தை விரயங்கள் ஜாஸ்தியாகும். ஆனால் வார்த்தை விரயங்களை ஜாஸ்தி பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காது, ஆனால் வேறு வழி இல்லை, இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட் சுமூகமாக இருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவில் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்துக்கு இந்த செவ்வாய் வருது வாழ்க்கை துணை 7ஆம் வீட்டு அதிபதி, களத்திரஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு வருதுனால வாழ்க்கை துணை மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், இல்லை அவர் வாங்கின கடனை நீங்கள் அடைக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை எங்கேயாவது அவருக்கு அடிபடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. அவர்கிட்ட கொஞ்சம் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்வது நல்லது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் உங்களுடைய நண்பர்களால் சில தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நண்பர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். அவங்களுக்காக நீங்கள் போயிட்டு, சாரி சார், நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. படிக்கிற குழந்தைகள் சற்று கவனத்துடன் படிக்க வேண்டும். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது நீங்கள் வண்டியில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ
கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா அடிபடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 3 விஷயந்தான். குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது, ஆனால் கணவன் மனைவி உறவில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படலாம். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள், ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும், ஆரோக்கியம் சார்ந்த செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் சேமிப்புகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு பாதிப்புகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சிவபெருமானை வணங்குவதோ அல்லது முருகப்பெருமானை வணங்குவதோ, முருகனை குருவாக ஏற்று வழிபடுங்கள். குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள். திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டான சண்முக கவசத்தை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாத ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பை அந்த செந்தூர் முருகன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். கௌரவம், வியாபாரம், உடன்பிறப்புகள், குழந்தைகள், இந்த விஷயத்தில் மட்டும் 4 விஷயத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். அதுவும் குறிப்பாக சொத்து பங்கு பிரிக்கிறதுல பெரிய பிரச்சனை வரும். அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இது உங்கள் அப்பா பையன் அண்ணன் உங்கள் பையன் உங்களுக்குள்ளேயே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த உறவுகளுக்குள்ளே வரதுனால இந்த உறவுகளிடம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லையா போஸ்ட்போன் இட் டு ஜூலை 15, ஜூலை 15க்கு அப்புறம் பேசிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு சொல்ல பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஜூலை 12க்குள்ளார நான் முடிவு எடுத்தே ஆகணும். ஆனால் நீங்கள் பதட்டமான சூழ்நிலையில் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவம் பாதிப்பை ஏற்படுத்தும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சங்கடத்தை ஏற்படுத்தும். தந்தையின் ஆரோக்கிய விஷயம் மட்டும் இல்லாமல் தந்தையின் கௌரவத்திலும் உங்களால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதரர் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். இந்த சமயத்தில் அதுவும் சில சமயம் கிராமத்தில் சைடெலாம் பார்த்தீங்கன்னா கோவம் வந்ததுன்னா அண்ணன் தம்பின்னு பார்க்காம அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி அடிச்சுக்கிற சண்டையெல்லாம் தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அண்ணனாகட்டும் தம்பியாகட்டும் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு தான் செவ்வாயோட 4ஆம் பார்வை வருது. மேஷ ராசிலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா கடகராசிக்கு வருது. உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு உண்டான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலை. உங்கள் குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். இன்னும் சொல்ல போனால் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க போயிட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டு வரும், சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வரும். அதெல்லாம் இந்த மாதிரி சமயத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் தவறான செயல்பாடுகள் உங்கள் குடும்ப கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் பாதிப்பு இல்லை, ஆனால் கணவனுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவருடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளின் ஆரோக்கியம், இது சம்பந்தமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மகன் உறவிலும் மறுபடியும் பாதிப்புகள் இருக்குங்கிறத நான் 2வது தடவை திருப்பி சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு ஏன் சொல்கிறேன்னா தந்தை மகன் உறவில் பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் சண்டையாக இருக்கும். நீங்கள் குறுக்க போவீங்க, 2 பேரையும் சமாதானப்படுத்தலான்னு. 2 பேரும் உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஒத்துமையாக போயிட்டு உங்களை சண்டைக்கு போட்டு உங்களை பிரித்து வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ இல்லை யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுக்குற விஷயத்திலோ தவறான வார்த்தைகளை கொடுத்தால் அது மேலும் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத ஒரு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியானது மிதுன ராசிக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை, நீங்கள் போய் பேசியிருப்பீங்க, அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருப்பீங்க நான் பார்த்துக்கிறேன்ப்பா அவர் கொடுக்க வைக்கிறேன் அப்படின்றீங்க. அவர் கொடுக்க மாட்டார். அப்போ பணம் கொடுத்தவன் என்ன பண்ணுவான்? உங்கள் சட்டையை தான் வந்து பிடிப்பான். என்னையா கொடுப்பியா, நீ வாங்கி தரியா இல்லையான்ட்டு. வேறு வழி இல்லாமல் வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக உங்கள் கையிலேருந்து பணத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நண்பர்களுக்காக செலவுகள், வாழ்க்கை துணைக்காக செலவுகள். ஏன்னா 6ஆம் இடத்திற்கு சனி செவ்வாயின் பார்வை இருக்குது. 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால கடன் வாங்கி கடனை கொடுக்குற மாதிரி உங்கள் பேரில் கடனை வாங்கி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ இல்லை பார்ட்னர்ஸ்க்கோ இல்லை பார்ட்னருடைய கடனையோ அடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும்.
ஸோ அதனால் இது யோகமானு கேட்கலாம், இது யோகம்தான். என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த கடனை வாங்கி கொடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் 4 விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க. யார் சண்டை போட்டாலும் நீங்கள் போயிட்டு குறுக்க நுழைஞ்சு சமாதானப்படுத்திடாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குடும்ப விஷயத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு விட்டுருங்க. நம்ம பேச்சுக்கு மரியாதை இருந்தால் அவங்க கேட்பாங்க, மரியாதை இல்லைன்னா நம்ம பேச்சுக்கு கேட்க மாட்டாங்க. விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் வழிபாடு மட்டும் இல்லைங்க, பெருமாள் நரசிம்மர் வழிபாடு செய்கிறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் சேர்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயரோ உங்களுடைய கௌரவத்திற்கு பாதிப்பையோ அந்த நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் ஏற்படுத்தாமல் தடுத்தாட்கொள்வதற்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்துவார்கள். கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன பாதிப்புன்னா, பயப்படாதீங்க சார், உங்களுக்கு இருக்கிறதுல இந்த செவ்வாய் பயிற்சியிலையும் ஒரு நல்லது நடக்க போகிறதுனா அது யாருக்குன்னா உங்களுக்கு தான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆக போகிறாரு. அந்த அப்போ யோகாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வையில் வரப்போகிறாரு. பொதுவாக செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பலத்தோடு அமர்ந்தால் அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சனி பார்வையில் வர்றது அந்த இடமாற்றமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும், அந்த வேலை இழப்பில் மீண்டும் வேலையில் சேருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை இதோட பெரிய பதவியில் உட்கார்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் ராசிக்கு செவ்வாயின் பார்வை கிடைக்கிறது, அதாவது 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிக்கே கிடைக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கும், உடம்பில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா உடம்புக்கு கோபம் வந்ததுன்னா கைகள்லாம் நடுங்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடகராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கோபப்படுறதை குறைச்சிக்கோங்க. அதே சமயம் வார்த்தைகளில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அந்த வார்த்தைகளை உள்ளுக்குள்ளே யோசிச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை சொன்னால் அவங்களுக்கு காயம் ஏற்படுத்துமாங்கிறத யோசிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. ஏன்னா என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய தரம் உயர 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 நம்மளுடைய வார்த்தைகளில் நிதானம் தேவை. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் தரம் உயரும் பொழுதும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா நீங்கள் தரம் உயர்ந்துட்டுருக்கீங்க, இந்த சமயத்தில் நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால, குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குடும்பத்திலேருந்து மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடல் கடந்து போயிட்டு ரொம்ப வருஷமாக ஃபாரினில் வேலை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இல்லை எனக்கு வேலையே இல்லை சார், நான் வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டிகிட்டு இருக்காங்க, எங்கள் அண்ணன்லாம் என்னை திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு வேலையை கொடுத்து வெளியூருக்கு அனுப்புறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பணபலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தியாகும், குடும்பத்தில் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதே சமயம் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே இந்த ஜூலை 12 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கும் யோகம் வருது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்துட்டிங்கன்னா இந்த ஜூலை 12க்கு அப்புறம் உங்களுக்கு ராஜ மரியாதை மட்டும் இல்லைங்க, அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு கூட யோகம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியானது கடகராசிக்கு பல மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக நல்லதை கொடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், கடகராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியே செவ்வாய் தான். குரு செவ்வாய் யோகாதிபதி. ஏற்கனவே குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கார், சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கையோட. உங்களுக்கு ராஜ மரியாதை, பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்கள்ல நடக்கணும். இந்த செவ்வாய் சனி பார்வையில் வரதுனால உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்களில் நல்ல விஷயங்கள் தாமதப்படும், தீய விஷயங்கள் சீக்கிரமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். ஏன்னா அஷ்டமசனி, அந்த அஷ்டமசனியின் பாதிப்பில் செவ்வாய். இதில் ஜூன் 29லேருந்து ஜூலை 12 சனி வக்கரகதி அடையிறதுனால
நண்பர்கள் விஷயத்திலும் சரி, வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி, மனஸ்தாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவறான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வராது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் வண்டி வாகன வகையில் ஜாகிரதையாக போங்க. நீங்கள் வெளியூருக்கு எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிறதா இருந்தால் இட் இஸ் பெட்டர் டு டேக் கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ். நீங்கள் 2 வீலர்லேயோ கார்லேயோ போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உங்களுக்கு உண்டான பரிகாரம், கடகராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், அம்பாளை வணங்குங்கள், துர்க்கையை வணங்கி வாருங்கள், துர்க்கையோடு சேர்ந்த துர்க்கை கூடவே முருகனையும் வணங்கி வாருங்கள். குருவாக ஏற்று குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அப்படின்ட்டு முருகனை குருவாக ஏற்று வழிபடுங்கள். திருப்புகழை படித்து வாருங்கள். உங்களுக்கு குருவின் அருளால் பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த கந்தக்கடவுள் துணை இருப்பான். சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் எதில் பாதிப்பை ஏற்படுத்தும்னா, உங்கள் தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகளில் தாமதத்தை ஏற்படுத்தும். உங்கள் பேரில் ஏதாவது, நீங்கள் யார் பேர்லையாவது கோர்ட்டு கேஸ் போட்டிருக்கீங்க, இல்லை வழக்கு ஏதாவது போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, யாராவது அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, யாராவது உங்களை திட்டாங்க, தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்தி உங்களை மனசை காயப்படுத்திட்டாங்கன்னு சரி நீங்கள் போலீஸ் கேஸ் போட்டிருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு கேஸ்க்கு சப்மிஷன் கொடுத்துருந்தாலோ, அதெல்லாம் உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வரவேண்டிய மரியாதையை கூட குறைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு தோல்விகள் விஞ்சக்கூடிய நேரம் இது. அதனால் பூமி தொடர்பான கேஸ் ஏதாவது நடந்ததுன்னா ஒன்றா ஜூலை 12க்கு அப்புறம் வாய்தா வாங்கிறதுக்கு பாருங்கள். இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் சட்டிலாக நீங்கள் என்ன கொண்டு போய் சாட்சி உங்களுக்கு பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக வராது. அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள், அதாவது குடும்பத் தலைவிகளுக்கு விரயஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும், அல்லது வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சனி 7ஆம் இடத்துல இருந்து செவ்வாய்க்கு பார்வையை கொடுக்குறாரு. அந்த 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் உடம்பில் என்னெல்லாம் வியாதி இருக்கோ, அதுவும் குறிப்பாக கழுத்துக்கு கீழே என்ன வியாதி இருக்கோ அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியிலும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கடகராசிக்கு அடுத்தது இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு தான். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், அதாவது சிம்மராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிடிவாத குணத்தின் காரணமாக வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வண்டியில் போனாலும் சரி, விளையாட்டுக்கு போனாலும் சரி, கிரிக்கெட் விளையாட போடுறீங்கன்னா அந்த பால் உங்கள் மேலே அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சப்ளையர்ஸ், உங்களுடைய வெண்டார்ஸ், இவங்ககிட்டலாம் மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துருப்பாங்க, எக்ஸஸாக கொடுத்துட்டு கம்மியாக பில் பண்ணுவாங்க. அதை பற்றி கேட்டால் அதுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஆனால் அவங்க தப்பாக போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வேறு அனாவசியமாக மன உளைச்சல் ஏற்படும். சில சமயம் நீங்கள் கம்மியாக உங்கள்கிட்ட போட்டுட்டு ஆனால் அங்கே அடிஷ்னலாக சப்ளை பண்ணதாக பில் போடுவாங்க. இதுவும் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும். அதாவது மிஸ்மேட்சிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். 2ஆம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் இருக்கிறது பெருசாக கெடுதலை ஏற்படுத்தாது, வார்த்தைகளால் கெடுதலை ஏற்படுத்தாது. ஆனால் வீண் கோபத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு, அதாவது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். சிவபெருமான் வழிபாடு சிவ சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, அதாவது சில இடங்களுக்கு, சில கோயில்களுக்கு சிவசக்தி க்ஷேத்திரம்னே பேர். அந்த மாதிரி இடங்களை தேடி கண்டுபிடிச்சி போங்க. எந்த இடத்துல அம்பாளுக்கும் பவர் ஜாஸ்தி, சிவனுக்கும் பவர் ஜாஸ்தி. எந்த இடம் எக்ஸாம்பிள் அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அகிலாண்டேஸ்வரி கோயில், திருவானைக்காவல், அங்கே அம்பாளுக்கும் பவர் ஜாஸ்தி, சிவனுக்கும் பவர் ஜாஸ்தி. அந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த செவ்வாயின் பாதிப்புகள் குறைவதற்கு உறுதுணையாக இருக்கும். கன்னி ராசி.
கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக இருக்க போகிறது. 6ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது எப்படின்னா, ஒத்த எதிரி, இன்னொருத்தன் பகைவன், இது ரெண்டும் சேர போகிறாங்க. சனியின் பார்வையில் செவ்வாய் வர்றதுங்கிறது எதிரிக்கு வலு சேர்க்கக்கூடிய சூழ்நிலை. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு 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 கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேசுகிற விதமே நார்மலாக மற்றவங்களுக்கெல்லாம் மரியாதையோடு பேசுவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட மட்டும் எடுத்தறிஞ்சு பேசுகிறது, இப்போ போயிட்டு அப்போவா, இந்த மாதிரி உரிமையில் பேசுகிறது. அவங்க நார்மலாக அப்படி தான் மற்றவங்ககிட்டலாம் ஒரு மரியாதையாக பேசுவாங்க. உங்களை பார்த்த உடனே இரிட்டேட் ஆவாங்க. உங்களுக்கு வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. அதாவது இது என்ன அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோபப்பட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்பத்தில் யாரையும் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. என் குடும்ப விஷயம் நீ என்ன பேசுறது அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே பேசுங்க. 3ஆம் நபர் உள்ளே வந்தால், அது உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி, அவங்க உள்ளே வந்தாலே அது ரகசியம் கிடையாது. அது பட்டவர்த்தனமாக வெளியில் வருதுன்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் குழந்தைகள் விஷயத்தை வச்சு தான் சண்டையே வரும். அந்த சண்டைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் அப்பா அம்மாவும், உங்கள் வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய அப்பா அம்மாவும் வரும்பொழுது தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். ஸோ குடும்ப விஷயத்தை வெளியில் பேசாதீங்க, வெளியார் விஷயத்தை குடும்பத்தில் பேசாதீங்க. அதே சமயம் கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின கடன் அல்லது நீங்கள் செலுத்திய கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மீண்டும் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கும் கரெக்டாக நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருப்போம். அதே சமயம் பார்த்திங்கன்னா, சனி விரயஸ்தானத்துக்கு பார்வையை கொடுக்கறதுனால பாக்கியஸ்தானாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியம், மருத்துவம் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதனுடைய வீரியத்தன்மை மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10 பேர் இருக்க உங்களை அவமானப்படுத்துவாங்க. என்னை அவமானப்படுத்தி பேசிட்டான்டா வீட்டில் போய் சொன்னால் அவங்க அம்மா சொல்லுவாங்க, பரவாயில்லடா அவன் போனப்பட்ட தம்பி தானே அப்படிம்பாங்க. ஆனால் தம்பியாக இருந்தாலும் என்னை அவமானப்படுத்திட்டாங்கிற ஒரு வன்மம் உங்கள் மனசில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வன்மத்தை குறைத்து அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியானது குறிப்பாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் திருமண விஷயத்தில் சற்று பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருந்தால் பாதிப்புகள் ஏற்படுத்தும். திருமணம் ஆனவங்களாக இருந்தால் மனஸ்தாபத்தினால் பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா என்றைக்குமே உரிமை இருக்கிற இடத்துல தான் வார்த்தைகளும் தவறாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என் வீட்டுக்காரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிடுவீங்க. அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் தான் அவருக்கு கோவம் வருங்கிறதே உங்களுக்கு தோணும். அந்த மென்டாலிட்டி அப்போ தான் ஒரு ஐயோ நான் தப்பாக பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரிதல் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பேசிடுவீங்க. புரிதலை ஏற்படுத்தி கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை. ஆனால் அலுவலகத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க எதுவும் நல்லது, அவங்க கெடுதல் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேண்டாத நபர், உங்களுடைய எதிரி, உங்களுடைய நண்பர்களை உங்களுக்கு எதிராக திருப்பறத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எதற்கும் இடம் கொடுத்து விடாதீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், வார்த்தைகளில் கவனம், அதே சமயம் சொல்லாடல்களில் கவனம், குடும்பத்தில் கவனம் செலுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுடைய ஆரோக்கியத்தில் வீண் செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான கன்னிராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். அதுவும் குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். ஏன்னா பணத்தில் தான் பிரச்சனை, உங்களுக்கு வார்த்தைகளில் தான் பிரச்சனை. அதனால் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமிக்கு உண்டான ஸ்தோத்திரங்களை வழிபட்டு வாருங்கள். மகாலட்சுமிக்கு உண்டான வெள்ளிக்கிழமை அன்று பால் சாதம் நிவேதனம் செய்து அடுத்தவர்களுக்கு தானம் கொடுங்கள். அது உங்களுக்கு மன அமைதியை தருவது மட்டுமல்லாமல் எதிரிகளிடமிருந்து உங்களை காத்து கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கும். துலாம் ராசி,
துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்துலலாம் மனஸ்தாபங்கள் ஏற்படும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தன குடும்ப வாக்கு, தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல சனியின் பார்வையில் வராரு. குடும்ப விஷயத்தில் நீங்கள் என்னதான் நல்லது பண்ணினாலும் உங்களுக்கு நல்ல பெயர் வராது. கணவன் மனைவி உறவில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிஸ்னஸ்லேயும் பிரதிபலிக்கக்கூடிய நேரம். அதாவது பிஸ்னஸில் உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்லேயும் தப்பு கிடையாது, உங்கள் பார்ட்னர்ஸ் பேர்லேயும் தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் பார்ட்னர்ஸ் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு தவறான புரிதலை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி அதை தவறான வார்த்தைகளாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் பார்ட்னர்ஸோ பண்ணுற விஷயம் நல்லது, தப்பு கிடையாது, நல்லது தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த தப்பான புரிதலை வெளிப்படுத்துவீர்கள். அது உங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். இது உங்களுடைய கணவன் மனைவி உறவிலும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1லேருந்து ஜூலை 12 வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் மனசில் இருக்கிற விஷயத்தை நான் இதுதான் சொல்ல வரேங்கிறத கிளியராக பேசுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பேசாமல் இருக்கிறது நல்லது. என்ன தான் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் சரி, உங்களுடைய மௌனத்தை கூட தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது. அதனால் எதிர்ப்புகள் வெளுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஜூன் 12, 14, 15 வரை. அந்த 4 கிரக சேர்க்கையின் காரணமாக எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு மட்டும்தான் இருப்பார் ஜூன் 15க்கு அப்புறம். ஜூன் 12 சுக்கிர பயிற்சி, 14 புதன் பயிற்சி, 15 சூரிய பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் ஆனதற்கு பிறகு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு மட்டும்தான் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளியாட்களிடம் பகிராதீர்கள். வெளியாட்களுடைய தலையீடு இருக்கிறதுனால தவறான புரிதலை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க பண விஷயத்தில், கடன் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், செவ்வாய் பயிற்சியானது நீங்கள் என்னதான் நல்லது பண்ணினாலும் உங்களுக்கு கெடுபலனை ஏற்படுத்தணும், நஷ்டத்தை ஏற்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாட்களாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்குது. உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அடிவயிற்று பகுதியில் அந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, யூரின் ஸ்டோன் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மீண்டும் அந்த பழைய பாதிப்புகள் வரக்கூடிய நேரம் இது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டோன் எடுக்கிறது, ஆப்ரேஷன் பண்ணி இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த தீர்வுகள் உங்களுக்கு நிரந்தர தீர்வுகளாக இருக்கும். ஆனால் அதுக்கு மருத்துவ உதவி தான் தேவைப்படும். இந்த செவ்வாய் பயிற்சியானது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்றா ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்படுத்தும், அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளுக்குள், மற்ற உறவுகளுக்குள், உடன்பிறப்புகளுடனோ இல்லை குழந்தைகளுடனோ இப்போ வரைக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் பெருசாகாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வளர்ச்சி இருக்குமான்னு கேட்டால் தேக்க நிலை இருக்கக்கூடிய நேரம் இது. அதனால் உங்களுடைய முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால், சிவபெருமான் வழிபாடு செய்வது மட்டுமே. குறிப்பாக குருவாக இருந்து வழிநடத்தக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 3 விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். தவறான முடிவுகள் எடுப்பது, அவசரப்பட்டு டெசிஷன் எடுக்கிறது, அதாவது முன் யோசனையின்றி முடிவுகள் எடுப்பது. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மெத்தனம் காட்டுவது. இந்த விஷயத்தில் நீங்கள் ஒழுங்காக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம். அந்த 6ஆம் இடத்துக்கு ராசிநாதன் செவ்வாய் பயிற்சி ஆகியிருக்காரு. அந்த செவ்வாயுடைய பார்வை விரயஸ்தானத்துக்கும் வருது. சனியின் பார்வையோடு சேர்ந்த செவ்வாயின் பார்வையும் ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மெயினாக பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு ஆரோக்கியம், 2வது கடன், 3வது
எதிரிகள் தொல்லை, இது 3 தான் உங்களுக்கு இப்போ பாதிப்பு. இது எதுலேருந்தெல்லாம் வரும் அப்படின்னா, பூமி தொடர்பான நஷ்டங்கள் அல்லது பூமி தொடர்பான கடன் சார்ந்த விஷயங்கள், பூமி தொடர்பான எதிரிகளின் தொல்லை போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் தான் கடன் ஜாஸ்தி ஆகும். பூமி தொடர்பான விஷயத்தில் தான் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும். இந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடன் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் ராசிக்கு குரு பார்வை இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த சங்கடங்கள். நீங்கள் அடுத்தவங்களுக்கு யாருக்காவது அடிபட்டிருக்கு, ஐயோ பாவம் அடிபட்டுருது அப்படின்ட்டு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ண போடலாம், அந்த பாதிப்பு உங்களுக்கு சேர்த்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு வரும். நீங்கள் யாரையாவது போய் காப்பாற்றணும்னு போனீங்கன்னா உங்களுக்கு அடிபடும். ஸோ இதனால் என்ன, சில பேர் நினைப்பாங்க அப்போ காப்பாற்ற போகக்கூடாதா அப்படின்பாங்க. நீங்கள் போகணும். காப்பாற்ற போகும்பொழுது நீங்களும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம். அதைத்தான் சொல்ல வரேன். கடன் சார்ந்த பிரச்சனைகள், உங்களுடைய கடன், உங்களுடைய நண்பர்களுக்கு உண்டான செலவுகள், நண்பர்களுக்கு உண்டான கடன், இப்படி அடுத்தவங்களுடைய கடனுக்கு நீங்கள் ஜாமீன் கழுத்து போட போனீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு சேர்த்து வரும். நீங்கள் அந்த கடனை கட்டுற மாதிரி வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்கள், வாழ்க்கை துணை, இப்படி இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. அதை கேட்டு நடந்துக்கிறது நல்லது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு எதிரிகள் வெளியில் இல்லை, கூட சுற்றி இருக்கிறவங்க தான். சில அரசியல் தலைவர்கள் பார்த்திங்கன்னா கூடவே ஒரு 10 பேர் வச்சுருப்பாங்க. அவங்க தான் அவங்களுக்கு பிரச்சனையே. அந்த பிரச்சனையான நபர்களை விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெளியூர் பிரயாணங்களின் போது உங்களின் பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. அதே சமயம் கடந்த காலத்தில் வாங்கின கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலை வரும். உங்களுடைய கடந்த கால கடன் அட்டைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய கடந்த கால கடன் அட்டைகள், கடன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏற்கனவே அடைச்ச கடனையே திருப்பி பணத்தை கேட்பாங்க, வட்டி பத்தலை, வட்டி கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நபர்களிடமும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக இடத்துல சொத்து இருக்குது, இல்லை பூர்வீக உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்தில் ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கீங்கன்னா அந்த இடத்த இப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு வர்றது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா ஆக்கிரமிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில சமயம் அது உங்கள் பேரில் இருக்கிறத வேறு பேர்த்துக்கு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அலுவல் ரீதியான முயற்சிகள், வேலை ரீதியான முயற்சிகள் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற உங்களுடைய சம்பளம் 1 லட்ச ரூபான்னு சம்பளம் கொடுக்கணும்னு வச்சா கூட உங்களுக்கு அவங்க 30,000 40,000 தான் கொடுப்பாங்க. உங்களுடைய அந்த வேலை செயல்பாடுகளை தரக்குறைவு ஏற்படுத்துறதுக்கு, அதாவது தர நிர்ணயம் செய்கிறதுல உங்களை குறைவாக மதிப்பிடுறதுல அவங்க முனைப்புடன் செயல்படுவார்கள். உங்களுடைய தரத்தை குறைப்பதற்கு உண்டான முயற்சிகள் ஈடுபடுவார்கள். ஸோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தில் பாக்கி வைப்பாங்க, இல்லை சம்பளம் கொடுக்காம கூட போகலாம். வருமானத்தில் தொய்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம். செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியை கொண்டு தான் சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாட்டாலும் கவனத்துடன் இருப்பது நல்லது. உடன்பிறப்புகள், குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. கிராம தேவதைகள் எங்கே இருக்கோ, அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு கிராம தேவதைன்னு ஒன்று இருக்கும். அந்த கிராம தேவதைக்கு பலி கொடுக்கறதோ இல்லை படையல் போடுறதோ ஏதோ ஒன்று அதை பண்ணுங்கள். கூடவே நல்ல சிவன் கோயில், எந்த சிவன் கோயில் இருந்தாலும் சரி, அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிவலிங்க திருமேனிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு பல சங்கடங்களிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு அந்த சர்வேஸ்வரன் துணை இருப்பான். தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். காரிய வெற்றி ஏற்படுவதில் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய பல பிரயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது கொஞ்சம் சண்டை போட்டு தான், கொஞ்சம் அடிதடி சண்டை போட்டு தான் வாங்கணுங்கிற நிலைமை வரும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில், எதிரிகள் வகையில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு கோபம் வந்துடும். தேவையில்லாத வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். அப்படி சப்போஸ் நீங்கள் மரியாதையாக பேசினா அடுத்தவங்க உங்கள்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்களுக்கு உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி செயல்படுத்துவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க.
வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியானது தனுசு ராசிக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. சகோதர சகோதரிகள், குழந்தைகள், உடன்பிறப்புகள் இவர்களால் செலவுகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு நஷ்டங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துலேருந்து வரவேண்டிய பங்காளி பிரிவுகளில் உங்களுக்கு வரவேண்டிய பங்குகளில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அல்லது செலவுகளை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் பயிற்சியானது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஜூன் 29 மேலே சனி வக்கரகதி அடையும் பொழுது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த குழந்தைகள் விஷயத்தில், அதாவது கணவன் மனைவி டைவர்ஸ் ஆகிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கும்பொழுது அந்த குழந்தைகள் விஷயத்தில் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும், வீண் விரயங்கள் ஏற்படும். நீங்கள் தங்க நகை பண்ணுறவங்க, ஆசாரியாக இருக்கிறீங்க, இல்லாட்டி கோல்ட்ஸ்மித் தங்க வைர வியாபாரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஷோரூம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் செக்யூரிட்டியை பலப்படுத்திக்கிறது நல்லது. பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அரசாங்க வகையில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இப்பொழுது உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும். இந்த பக்கம் வருமானம் ஒரு பக்கம் வந்துன்னு இருக்கும், இன்னொரு பக்கம் செலவாயின்னு இருக்குது. என்ன சார் பண்ணுறதுன்னா இதுதான் காரணம். அதற்கு பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையோ ஒவ்வொரு அஷ்டமி அன்றோ சிவன் கோயிலுக்கு சென்று அந்த சிவன் கோயில் வாசலில் இருக்கக்கூடிய பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். அந்த செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வரளி பூக்களால் முருகனையும் இந்த பைரவரையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். தேவையற்ற மனஸ்தாபங்களிலிருந்து தற்காத்து கொள்வதற்கும் உங்களின் மீது சொல்லப்படுகின்ற தவறான குற்றச்சாட்டுகளிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு துணை இருந்து நல்வழி காட்டுவார். மகர ராசி. அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்திலிருந்து சனி பார்வை உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பாக இத்தனை நாளாக கடந்த 1.5 வருஷமாக உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னால் இப்பொழுது அதற்கு செலவுகள் வரக்கூடிய நேரம். மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும். சார் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த உடம்பில் ஏதாவது இரும்பு பிளேட்டு வச்சுருந்தா அந்த பிளேட்டை எடுக்கிறதுக்கு மீண்டும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆப்ரேஷன் நடக்கலையே அப்படின்னா இந்த அடுத்த ஒரு 1.5 மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது நிதானம் தவறும். இரும்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எங்கேயாவது நின்றுட்டுருப்பீங்க, ஏதாவது ஒரு இடத்துல கால் வைப்பீங்க, அங்கே துருபிடிச்ச இரும்பு இருக்கும், கால் குத்தி கால் கிழிஞ்சிரும், அங்கே பஸ்ஸு ஃபார்ம் ஆகும், அந்த இடத்துல செப்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் மெத்தனம் இல்லாமல் இருப்பது அவசியம். கவனச்சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனச்சிதறல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனச்சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியம். வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால், ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தால் இப்பொழுது ப்ரெக்னென்சிக்கு சிசேரியன் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு 1.5 மாதத்தில் கொஞ்சம் அந்த சமயத்தில் இரத்த இழப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு நஷ்ட ஈடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா, குறிப்பாக உங்கள் அம்மா வயசானவங்களாக இருந்தால் அவர்களின் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியானது செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் 12 ராசிக்கும் பார்த்திங்கன்னா லீகல் பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும், சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கும், விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கும், விருச்சிகம்,
தனுசு, மகரம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் வீண் அபவாத சொல் ஏற்படும். அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் பூர்வீக சொத்தாக இருந்ததுன்னா, எப்போவோ யாரோ எழுதி கொடுத்த சொத்துக்கு நீங்கள் வாரிசாக இருந்தீங்கன்னா அந்த வாரிசு உரிமையை நிலைநாட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது நான் தான் இதுக்கு வாரிசு, என்னுடைய கொள்ளு தாத்தா எனக்கு எழுதி கொடுத்தாரு, என்னுடைய தாத்தாவோட தாத்தா எழுதி கொடுத்தாருங்கிற அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லாட்டி அனாவசியமாக அரசாங்க அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி சூழ்நிலை வரும். பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குருவருள் உங்களை பாதுகாக்கும். ஆனால் அதே சமயம் 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால பூமி தொடர்பான விஷயம், வீடு கட்டும் விஷயத்துலலாம் லோன் சேங்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும். கடைசி நேரத்தில் லோன் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, ஒரு 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, லோன் சேங்ஷன் ஆகாது, பேங்க்கில் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா காரணமே தெரியாது. உங்களுக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, கடைசியில் எல்லாம் சரியாக இருக்கும். ஜூலை 12க்கு அப்புறம் தான் மறுபடியும் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும். அதுவரை உங்களை பதட்டத்தில் வைப்பாங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு மீண்டும் ஒரு பாதிப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனம் பதட்டமடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவி உறவில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள், பண கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் உங்களை பாதுகாக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பாதுகாக்கும். குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 12 வரை உண்டான பரிகாரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அதே சமயம் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையை வழிபட்டு வாருங்கள். துர்கா தேவியை வழிபட்டு வாருங்கள். துர்க்கையை, துர்கா சப்தஸ்லோகி துர்கா சப்தஸ்லோகி எனும் மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்கள். 3 தடவை பாராயணம் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், 15 நிமிஷம் எடுக்கும். சொல்லுங்கள். துர்கா சப்தஸ்லோகி சொல்லி தேராதவர்கள் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட மகா மந்திரம் துர்கா சப்தஸ்லோகி. துர்க்கையை வழிபடுங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணுங்கள். கும்பராசி. கும்பராசி நண்பர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். பிடிவாத குணம் ஜாஸ்தியாகும் இந்த செவ்வாய் பயிற்சினால். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ராசிநாதன் சனியின் 3ஆம் பார்வையில். அதாவது சனியும் பவர்ஃபுல்லாக இருக்கார், செவ்வாயும் பவர்ஃபுல்லாக இருக்கார். அதனால் பிடிவாத குணம் ஜாஸ்தி ஆகும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த பிடிவாத குணம் உங்களுக்கு சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் மற்ற ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே நெகட்டிவ் தான் சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் உங்களுக்கு மட்டும்தான் கடகராசிக்கு அடுத்து உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சினால். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எடுத்த காரியத்தில் முனைப்போடு செயல்படுவீங்க. ஒரு வைராக்கியத்தோடு செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் சில முரட்டுத்தனமான முடிவுகள் எடுக்கிறதுல நீங்கள் தயங்க மாட்டீங்க. அந்த முரட்டுத்தனமான முடிவுகள் உங்களுக்கு சில சமயம் தேவையற்ற நஷ்டத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை, செவ்வாயின் பார்வை, 8ஆம் பார்வை இருக்கிறனால முரட்டுத்தனமான முடிவுகள் உங்களுக்கு சில சமயம் பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும். சில சமயம் தொழில் ரீதியாக சில நஷ்டங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிடிவாத குணத்துடன் செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சொத்து தகராறு இருந்ததுன்னா கொஞ்சம் மைல்டாக பேசி தீர்த்துக்கிறது நல்லது. நான் பிடிவாதமாக நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன் அப்படின்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு அன்றாட அலுவல்களை தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் வேலையை கெடுத்துரும். அவ்வளோதான். இந்த செவ்வாய் பயிற்சியானது கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு பிரிய வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். நீங்கள் குடும்பத்தை விட்டு ஏதாவது ஒரு ரீசனுக்காக டெம்பரவரியாக வேறு ஒருத்தரோட வீட்லேயோ இல்லை வெளியூருக்கோ பிரயாணப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்ல ஃபங்க்ஷனுக்கு போகலாம், நல்ல ஃபங்க்ஷனில் நீங்கள் அட்டன் பண்ணலாம், இல்லை யாருக்காவது நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஏதாவது ஒரு நல்ல செலவை, ஏதாவது ஒரு சுப செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு
காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மற்ற 12 ராசிக்காரங்களை விட இந்த செவ்வாய் பயிற்சியானது கும்பராசிக்கு நற்பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். என்ன உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் பிடிவாத குணம் உங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுக்கும் பிடிவாத குணத்தை வளர்த்து விடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஜூன் 29ஆம் தேதிக்கு மேலே சனி வக்கர பயிற்சி அடையும் பொழுது உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் சார்ந்த முதலீடுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வக்கர சனியின் பார்வையில் செவ்வாய். அதே சமயம் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அது குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய திருமண செலவு போன்ற விஷயங்களால் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியானது கும்பராசிக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் செயல்பட்டாலும் அதே ஈக்குவலண்ட்டான நெகட்டிவ் பலன்களையும் கொடுக்கும். எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு கேட்டால், வழக்கு சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். இளைய சகோதரிகள் மூலமாக மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், உங்களுடைய மாமனார் மாமியார் மூலமாக உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு அல்லது அவர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட்டாலும் விரயங்களும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள் 5ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு. இந்த ஜூன் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியனும் பயிற்சி ஆகிறாரு, சுக்கிரனும் பயிற்சி ஆகிறாரு. வியாபார ரீதியாக உடன்பிறப்புகளுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சற்று கவனத்துடன் இருக்கணும். இல்லாட்டி முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தி உங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை தினம்தோறும் காலை வேளையில் சூரிய உதயத்தப்போ கோயில் திறக்கலை அப்படின்னா சூரியன் உதித்து ஒரு 1 hour கழித்து கூட மார்னிங் 8:30 மணிக்குள்ளார நீங்கள் சூரியனையும் குரு பகவானையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அவச்சொல்லிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அந்த சூரிய பகவானையும் அந்த குரு பகவானையும் வழிபடும் பொழுது மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த சர்வேஸ்வரனையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகி சனி பார்வையில் வராரு. குடும்பஸ்தானம்ங்கிறது உங்களுடைய வாக்குஸ்தானமும் கூட. வார்த்தைகளால் உங்கள் குடும்பத்தில் எதிர்ப்புகளை வலு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் தாங்க உங்களுக்கு பிரச்சனையே. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் சர்க்காஸ்டிக்காக எதையாவது வார்த்தையை விட்டுறீங்க, அது உங்கள் உறவுகளுக்குள்ள பகைமை பாராட்டுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட எதையாவது வார்த்தையை விட்டுறீங்க, அதனால் உங்களுக்கு நட்புகளிடம் பகைமை பாராட்டுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களின் எதிர்ப்புகளை வலுக்கச் செய்வதற்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் காரணமாக இருக்கும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை கொடுத்த பணத்தை வாங்கலைன்னு சொல்லி அவங்க சண்டை போடலாம். இப்படி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளின் செயல்பாடுகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுறதுனால உங்களுக்கு அவர்களின் மீது வெறுப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துறையின் செயல்பாடுகளிலும் ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் குதர்க்க எண்ணங்கள் ஏற்படும். ஜூன் 29க்கு மேலே உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கும் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் 15 நாட்கள் ஜூன் 29 வரைக்கும் உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூன் 29க்கு மேலே ஜூலை 12 வரைக்கும் உங்களுக்கு ராஜ மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணும், இத்தனை நாளாக இழுத்தெழுப்பு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இப்பொழுது அந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தவறுகள் இழைத்திருந்தால் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு அது அரசாங்கத்துக்கு தெரியாமல் காப்பாற்றிக்கலாம், அரசாங்கத்துக்கு தெரியாமல் மறைச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா இந்த சனி பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவார். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கடந்த காலத்தில் செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை இப்பொழுது செலுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள், வியாபாரம், அரசியல் துறை சார்ந்தவர்கள் போன்ற விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. வியாபாரிகளுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். வியாபார விஸ்தீரணத்திற்காக முதலீடுகள் செய்வீர்கள், ஆனால் அந்த முதலீடுகள் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்காது. ஸோ இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகள்ங்கிறது தேவையில்லாத முதலீடாக இருக்கும்.
அவசரப்பட்டு முதலீடு பண்ணிடாதீங்க. அதே சமயம் இந்த கேம்பிளிங், லாட்ரி இதில் எல்லாம் ஈடுபட்டுறாதீங்க. அப்படி ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு பல படிப்பினைகளை கற்றுத்தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த மீனராசியில் பிறந்த அனைவரும் செயல்பட வேண்டிய விஷயத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். முருகனை வழிபட்டு வாருங்கள். முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து செயல்படுவான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை எனும் திருப்புகழ் மந்திரத்தை தினமும் 12 தடவை பாராயணம் செய்து வாருங்கள். உங்களுக்கு குருவருள் கிடைப்பது மட்டுமல்லாமல் அந்த முருகனின் அருளும் கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு வேல்மாறலை படித்து வாருங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல்மாறலை படியுங்கள். அந்த வேலில் போயிட்டு முருகன் கோயிலில் இருக்கிற வேலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை சொருகிட்டு வேல்மாறலை அங்கே வச்சு படிச்சுட்டு வந்தாலும் இன்னும் விசேஷம். இதன் மூலமாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை அந்த வேல்முருகன் உங்களுக்கு வழங்கிடுவான். இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றியும் மற்ற பயிற்சிகளின் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை ஆராய்ந்து பலன்கள் சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்கள், அதாவது கைபேசி நம்பர்களை கீழே கொடுத்துருக்கோம். அதை பார்த்து அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களின் பலன்களை, தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.